அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலை கண்டு கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இவருக்கு அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும் போது மலக்கமாகவே நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் இருக்கணும், நமக்கு ஒரு நம்மளோட இம்மை வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், அது மாதிரி மறுமை வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு துவாவை பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக அவங்களுடைய வாழ்நாள்லேயே அதிகமாக ஓதுன ஒரு துவா அப்படின்னா இந்த துவா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவை ஃபஜ்ர் நேரத்தில் 100 முறை ஓதுங்க. அன்றைய நாளோட தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் நம்மளுக்கு பூர்த்தி செய்வான். ஏன்னா ஃபஜ்ர் யாரால் நம்ம தொழுக முடியாது, முனாஃபிக்கால மட்டும்தான் ஃபஜ்ர் தொழுக முடியாதான். அதாவது நயவஞ்சகன் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அந்த ஃபஜ்ர் தொழுது அன்றைய நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த நாளே நம்மளுக்கு அருட்கொடையாகி தருவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை அல்லாஹ் தன்னோட அருட்கொடைக்கு தகுதியானவர்களுக்காக தான், தனது நெருக்கமானவர்களுக்காக மட்டும்தான் ஒதுக்கியிருக்கானா. அதற்கு தகுதி இல்லாதவங்களை எழுப்பிய விட மாட்டானா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணுற ஃபஜ்ர் தொழுகை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளாம் விட்டது கிடையாது. அது அல்லாஹ் நாடி சிறப்பிச்சவங்களை மட்டும்தான் அந்த தொழுகையை தொழுக முடியுமா. இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே எப்போவுமே தரணும். அன்றைய நாளில் நம்ம கேட்குற ஒவ்வொரு துவாவுமே அல்லாஹ்கிட்ட ஒப்புக்கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு அந்த ஃபஜ்ர் தொழுத அன்னைக்கு அல்லாஹோட பொறுப்பில் நம்ம இருப்போம். அதனால யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன துவா தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத வகீனா அதாபன்னார். இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மேலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அதாவது இந்த ஒரு துவாவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அதிகமாக ஓதின ஒரு துவா. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதுங்க. அதுவும் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுறதுனால அதிகமான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிது. அன்றைய நாளே அல்லாஹ் நம்மள பொறுப்பேற்றுக்கிறான். நம்ம என்ன துவா கேட்டாலும் கபுலாகுது. நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை இந்த 2 வாழ்க்கையுமே அழகாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா அப்படின்னா இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகீனா அதாபன்னார். புது துவாவாக கண்டுபிடிச்சி நம்ம ஓதுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை ஓதி இன்ஷா அல்லாஹ் அதிக நன்மையை பெற்றுக்கிறோம். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற ஒரு சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.